இதுதான் டாமினோஸ். அண்ட் இந்த வீடியோவில் இந்த டாமினோ எஃபெக்டை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாமினோஸ்னால் என்னென்னா ஒரு செயின் ரியாக்ஷன், அதாவது ஒரு ஃபோர்ஸ் மூலமாக இனிஷியேட் ஆகி அந்த ஒரு சீக்வன்ஸாக ஒரு ஆக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் டாமினோஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தது ஃபிசிக்ஸில் நடக்கிற டாமினோஸ் தான். இது பார்த்தோம்னா இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்டில், எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸில் கூட இந்த டாமினோ எஃபெக்ட் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காட்டன் எடுத்துக்குவோம். வறட்சினாலேயோ இல்லை வேறு ஏதோ காரணத்தினாலேயோ இந்த பருத்தி ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆச்சு, அதில் ரெடியூஸ் ஆச்சுன்னு வைங்களேன். அது இந்த பருத்தியிலேருந்து நூல் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி, அந்த நூலிலேருந்து டெக்ஸ்டைல் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்ற எல்லா விதமான இண்டஸ்ட்ரியும் ரெடியூஸ் அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் டாமினோ எஃபெக்ட். அண்ட் இது மாதிரி தீப்பெட்டி குச்சியை வச்சு கூட டாமினோ எஃபெக்ட் கொண்டு வரலாம். இதவே இன்னும் பெருசாக பண்ணுறதுக்காக ஒரு அட்டைப்பெட்டியில் எம்கேன்னு பெருசாக அரேஞ்ச் பண்ணி கடைசியில் 4 வெடியும் வச்சுருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் இதை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸு உங்க தான். கேமராக்கு ஒரு ஹை சொல்லிடுங்க பார்ப்போம். எம்கே மக்கு. சரி, இப்போ நம்ம கதைக்கு வரும், அதாவது ஃபிசிக்ஸுக்கு. அதெல்லாம் சரி, இப்போ எதுக்கு நீ தேவை டாமினோஸை பற்றி சொல்லிட்டுருக்க? ஏன்னா புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஆட்டோ டெஸ்க் இருக்காங்கல்ல, அங்கேருந்து மாயா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர். அந்த மாயா அப்படின்ற சாஃப்ட்வேரில் இந்த டாமினோ எஃபெக்ட் அப்படியே விஷுவலாக அனிமேஷன் நம்மளால் பண்ணிக்க முடியும். டாமினோ எஃபெக்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான அனிமேஷன், மோஷன் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் நிறைய விதமான பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த வீடியோவில் டாமினோ மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் கீழே ஒரு பிளேனை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ரெக்டாங்கிள் பார் நடுவில் ஒன்று வச்சிடணும். அப்புறம் கண்ட்ரோல் டி கொடுத்தோம்னா அது டூப்ளிகேட் ஆயிருமா. அப்புறம் டூப்ளிகேட் ஆனது அப்படியே அடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். அதே மாதிரி கண்ட்ரோல் டி கொடுத்து நமக்கு தேவையான ஷேப்பில் அப்படி கொண்டு வந்துட்டு கடைசியில் அந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டில் இன்னொரு பிளேனை கிரியேட் பண்ணி அதை கொஞ்சம் சாய்ச்சி வச்சிடணும். சாய்ச்சி வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்பெரிக்கல் பாலையும் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டாமினோ எஃபெக்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் முடிஞ்சு. இப்போ வந்து எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றக்காக எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு 2 பிளேனையும் கிளிக் பண்ணிட்டு மேலே ஃபீல்ட் சால்வன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் பேசிவ் ரிஜிட் பாடின்னு கொடுத்துடணும். அதாவது அந்த 2 பிளேனுக்கும் மிச்சம் இருக்க ஆப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல, அதாவது எல்லா ரெக்டாங்கிள், பிளாக்கு, அப்புறம் ஒரு ஸ்பியர், அதை எல்லாத்தையும் கிளிக் பண்ணி அதே மாதிரி ஃபீல்ட் சால்வருக்குள்ளே போய் ஆக்டிவ் ரிஜிட் பாடி அப்படின்னு கொடுத்துடணும். அதே மாதிரி மறுபடியும் எல்லா ரெக்டாங்கிள் பால்க்கையும் செலக்ட் பண்ணி அந்த ஸ்பியரையும் செலக்ட் பண்ணிட்டு அதே ஃபீல்டு சால்வருக்குள்ளே போயிட்டு கிராவிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிராவிட்டி கொடுத்துரும். அப்படின்னு எல்லாத்துக்கும் கிராவிட்டி அப்ளை ஆயிரும். இப்போ மேலே சாலிட் மாடலிங் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு அனிமேஷன் ரன் பண்ணோம்னா நமக்கு தேவையான டாமினோ எஃபெக்ட் ஈஸியாக கிடச்சிரும். இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் ஒரு லிமிட்டே கிடையாது. எவ்வளோ வேணால் நம்ம வந்து அடிக்கிட்டே போகலாம், நம்ம அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணுறோம் பார்த்தீங்களா டாமினோஸ், இதை விட ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சின்ன மிஸ்அலைன்மெண்ட் இருந்தாலுமே அது வந்து விழுக மாட்டேங்குது, அப்படியே பாதியிலே நின்றுக்குது. இந்த 3D பிரிண்டர் ரொம்ப நல்லா சும்மாவே இருக்குன்னு இதில் ஒரு டாமினோஸ் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றக்காக பிரிண்ட் பண்ணால் வந்தது டாமினோஸ் பீஸா. இதுதான் தவறான விஷயம். சரி விடு. அண்ட் இந்த டாமினோஸ் பீஸாக்கு மேலே இருக்க லேயர் இருக்குல்ல, இது மட்டும் கலர் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணி கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். யார் நீ? இல்லை, பெயிண்ட் தான் அடித்தேன். சும்மா இருக்கடம்னா சீஸ்ன்னு நினச்சிட்டு அதுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அண்ட் அங்கங்கே ரெட் கலர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் தக்காளியா. இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல. சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? சப்ஸ்கிரைப்.